மகாயானா ஹீனயானா என்றெல்லாம் சொல்லப்படுகிற பௌத்தங்களை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தெரியும். ஏன் அப்படி ஒன்றை அவர் பின்பற்றவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவற்றை மறுதளித்தாரா அல்லது அதை பற்றி ஏதேனும் விமர்சனங்களை வைத்திருக்கிறாரா? அது பற்றி அவருடைய கருத்து என்ன? ஜப்பானிலே பின்பற்றக்கூடிய பௌத்தத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை என்ன? இலங்கையிலே பின்பற்றக்கூடிய பௌத்தத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வை என்ன? மகாயானத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? ஈனயானத்தை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? இப்படியெல்லாம் சொல்லப்படுவதிலே அவருக்கு உடன்பாடு இருக்கிறதா? மகாவிஷ்ணுவின் இன்னொரு அவதாரம் தான் கௌதம புத்தர் என்று சொல்லுகிற மகாயான பௌத்தத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கருதுகிறார்? இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவரே விடை தந்திருப்பார். அவர் பௌத்தத்தை ஏற்ற சில மாதங்களிலேயே காலமாகும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அதுதான் மிகப்பெரிய பின்னடைவு. நமக்கு 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்தியா இன்றைக்கு பௌத்த இந்தியாவாக மாறியிருக்கும்.